நிறைய பேர் அந்த ஸ்கூலில் படித்து மிக உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு அருமையான பள்ளி. அந்த பள்ளியில் படித்து அந்த பள்ளி சார்ந்த நிறுவனங்களிலே படித்து அந்த பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி உதவி தலைமை ஆசிரியராக உயர்வு பெற்று இப்பொழுது தற்சமயம் அவர் ஓய்வு பெறுகின்றார். வயது மூர்ப்பு காரணமாக ஓய்வு. ஆனால் அவருடைய மனதுக்கும் உடலுக்கும் ஓய்வு கிடையாது. சார் சொன்னாங்க. இப்போ நான் இந்த ஹென்றி சாருடைய இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெறுவதில், அவரை பாராட்ட வந்திருப்பதில் நான் உண்மையிலே பெருமை அடைகிறேன். ஏன் அப்படின்னா அவர் மட்டும் இல்லை, அவங்க குடும்பம் எல்லாமே நான் பிறந்து வளர்ந்ததிலிருந்து படித்ததிலிருந்து எல்லாமே அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு தான். அவருடைய சகோதரர்களாக இருக்கட்டும், அவருடைய தாயாராக இருக்கட்டும், எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்து வழிகாட்டியவர்கள். அதே போல் அவருடைய சகோதரர்களும் ஒரே பள்ளியில், திரு ஹென்றி சார் அவர்களும் எல்லாம் ஒரே பள்ளியில். அப்போல்லாம் எல்கேஜி யூகேஜி கிடையாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் அந்த பள்ளி முடித்து அடுத்தது கல்லூரிகள், உயர்கல்வி, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எங்களோட சேர்ந்து குடும்பமாக பயணித்திருக்கிறோம். பெரும்பாலான ஓய்வு நேரங்களில் அவங்க வீட்டில் நான் இருந்து அவர்களோட நண்பர்களாக, ஒரு உறவினராக அவரோட நாங்கள் நெருங்கி இன்று வரை பழகியிருக்கிறோம். அப்படின்னா இந்த நேரத்தில் அவரை பற்றி பேச என்னால் நிறைய முடியும். இப்போ ஆக்சுவலாக இன்னும் நிறைய பேச முடியும், ஆனால் இந்த நேரத்தில் டைம் இல்லை. நிறைய பேர் சின்ன குழந்தைகள் நீங்கள்லாம் வீட்டுக்கு போகணும், பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க, இன்னும் நிறையா நண்பர்களுங்க வந்திருக்கிறீங்க. அதனால் அடுத்தாப்பில் சார் வேறு பேசணும். அதனால் நான் அதிக நேரம் பேச விரும்பலை. இருந்தாலும் சில கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட சொல்ல விளைகின்றேன். ஹென்றி சார் அவர்கள் படிப்பில் மிக சிறந்த ஒரு மாணவராக திகழ்ந்து, நல்ல ஒரு ஆசிரியராக திகழ்ந்து, நல்ல ஒரு முன்மாதிரியாக அந்த பள்ளியில் திகழ்ந்தார். சேவியர்ஸ் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியர் வருவதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைப்பதில்லை. அதே போல் படித்த பள்ளியில் மீண்டும் அதே பள்ளியில் ஆசிரியராக பணி கிடைப்பதும் மிக மிக அரிது, ரொம்ப ரொம்ப அரிது. அது இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய குணநலங்கள் பற்றி, அவருடைய படிப்பு, அவருடைய ஆற்றலை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த உடற்பயிற்சி கழகத்துக்கு ஏன் வந்திருக்கிறார் அப்படின்னா, அவருடைய படிப்பு, அவருடைய ஆசிரியர் அந்த பயிற்சி, அதையும் தாண்டி உடற்பயிற்சி எப்படி நம்ம அறிவிலையும் வளரணும், நம்முடைய ஆற்றல்லையும் வளரணும், நம்முடைய உடல் ரீதியாக வளரணும், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். ஒரு பாட்டு உண்டு இல்லையா? அது மாதிரி இமானுவேல் சார் சொன்னது போல் படிப்பு முக்கியம், ஆனால் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். உடல் அந்த ஃபிட்னஸ் அல்லது தகுதி இல்லாத ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு பாதியை இழந்த மாதிரி தான் அர்த்தம். அதனால் உடல் தகுதி ரொம்ப ரொம்ப அவசியம். உடல் தகுதிக்கு உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். இப்போ இந்த நேரத்தில் இந்த உடற்பயிற்சி கழகத்துக்கு ஹென்றி சார் வந்திருக்கிறது ஒரு சால சிறந்தது. ஏன்னா அவர்களை பற்றி சொன்னாங்க, மரத்தான் ஓடுவார், 13 செகண்டில் 100 மீட்டர்ஸ். இதெல்லாம் இளைஞர்களால் கூட முடியாததை நிகழ்த்தி காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு வில் பவர், ஃபிட்னஸ் இருக்கிறதுனால தான் இது முடியுது. அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் இதை பார்க்கும் பொழுது நீங்களும் இதே மாதிரி உங்கள் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் படிப்பு எப்படி முக்கியமோ அதே போல் தகுதியும் ரொம்ப முக்கியம். சித்திரம் எப்போ வரைய முடியும்? அந்த சர்ஃபேஸ் நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு பழமொழி உண்டு இல்லையா? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். சுவரெல்லாம் போய் சித்திரம் வரையக்கூடாது. அதுக்கு எது சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சர்ஃபேஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த சித்திரம் நல்லாயிருக்கும். அப்போது உடல் ஃபிட்னஸ் நல்லா இருந்தால்
படிப்பு தன்னால் வரும். அதே மாதிரி உடல் ஃபிட்னஸ் இல்லாமல் நம்ம படிக்கும்போது மனதளவிலும் தொடர்ந்து நம்ம தளர்ச்சி அடையக்கூடிய நிலைமை கூட ஏற்படும். அதனால தான் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். படிப்பு முக்கியம், உடற்பயிற்சி முக்கியம். அந்த வகையில் வந்து ஹென்றி சார் வந்து உடற்பயிற்சியில் வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுத்து அவங்க மாணவர்களுக்கும் அதே போல் அவர்கள் ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்ல உதாரணமாக திகழ்ந்தார்கள். அதனால் அவர்களை இந்த நேரத்தில் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து பாராட்டுவதில் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவரை வந்து நான் பாராட்டு முடிப்பதற்கு முன்பு ஒரு சில வார்த்தைகள் நான் உங்கள்கிட்ட சொல்ல விளைகின்றேன். அதாவது உடற்பயிற்சியில் வந்து கவனம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் கராத்தே பயிற்சி பண்ணுறீங்க, இன்னும் வேறு உடற்பயிற்சி பண்ணும்போது கவனம் வந்து ரொம்ப முக்கியம். அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முழு கவனம் அதில் இருக்கணும். அந்த கவனம் எப்படி இருக்கணும்னா உங்களுடைய பார்வையே வந்து அதை சாதிக்கும். உங்களுடைய பார்வை மட்டுமல்ல, உங்களுடைய மனதும் ஒருமித்து இருக்க வேண்டும். அப்போது அந்த பார்வையும் மனதும் ஒருமித்து இருக்க வேண்டும் என்றால் அதற்கு வந்து உடற்பயிற்சி, அதுவும் குறிப்பாக வந்து கராத்தே வந்து ஒரு அட்டென்ஷனுங்கக்கூடிய ஒரு தகுதியை, அதாவது அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அட்டென்ஷன்னு சொல்லுவாங்க. அந்த அட்டென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடிய, அதை பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து உடற்பயிற்சி, குறிப்பாக வந்து இந்த கராத்தே பயிற்சி. அப்போ இந்த கராத்தே பயிற்சி நீங்கள் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க, சார் சொல்லுவாங்க. அதே போல் அந்த மூச்சு பயிற்சியோடு சேர்ந்தே அந்த கராத்தே பயிற்சி வரும். அந்த மூச்சு நம்ம இழுத்து எந்த அளவுக்கு நம்ம அதை வெளியிடுறோமோ அந்த அளவுக்கு அதில் வந்து எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா அந்த மூச்சில் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது. மூச்சையே இறைவன் என்று சொல்வார்கள். இறைவன் வந்து அந்த மூச்சில் தங்கி இருக்கிறார். அப்போ அந்த மூச்சை வந்து நம்ம கவனமாக பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு அபரிவிதமான ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த கராத்தே பயிற்சி உடற்பயிற்சியில் வந்து நீங்கள் மூச்சு பயிற்சியும் சேர்த்து அந்த அட்டென்ஷனோட கவனமோடு பண்ணும்போது உங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகும். நீங்கள் வெற்றி அடைய முடியும். வெறும் பயிற்சி மட்டும் இருந்தால் போதாது, முழுமையான அட்டென்ஷன் இருக்கணும், முழுமையான கவனம் இருக்கணும். அதுதான் வந்து உங்களை நாளையில் மிக சிறந்த நிலைக்கு உயர்த்தி செல்லும். ஏன் அப்படின்னா வந்து அந்த பயிற்சி பண்ண உங்களுடைய அட்டென்ஷன் கூடும். உங்களை அட்டென்ஷன் கூடும்போது தான் நீங்கள் வந்து உலக அளவில் போய் நீங்கள் சாதிக்க முடியும். நான் சில நேரங்களில் உங்கள்கிட்ட கூட சொல்லியிருப்பேன். அதாவது ருடால்ஃப் வில்மாங்கிற ஒரு அமெரிக்க பெண் 1940 பிறந்தாங்க. அவங்களுக்கு வந்து கால் வந்து ஒரு சின்ன ஊனம் ஏற்பட்டது. அதனால் அவங்கள வந்து ஸ்கூல் லெவல்லலாம் வந்து எந்த பயிற்சியுமே அவங்களுக்கு அனுமதிக்கலை. ஆசிரியர்கள் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி இருந்த ஒரு பெண் வந்து வந்து என்ன பண்ணுறாங்க, பயிற்சி எடுத்து பேஸ்கெட் பால் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதை பார்க்குற ஒரு ஆசிரியர், நீ கால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட நீ இந்த மாதிரி பேஸ்கெட் பால்லாம் ரொம்ப அருமையாக விளையாடுறான்ட்டு அவளுக்கு பயிற்சி கொடுத்து, அந்த பயிற்சி தொடர்ந்து அவருடைய பள்ளியிலும் அவருடைய கல்லூரியிலும் கொடுக்கப்பட்டதுனால அந்த ருடால்ஃப் வில்மாங்கிற அந்த மாணவி வந்து தன்னுடைய 20வது வயதில் 3 கோல்டு மெடல்னால் ஸ்கூல் மெடல் கிடையாது, காலேஜ் மெடல் கிடையாது, ஸ்டேட் லெவல் கிடையாது, நேஷ்னல் லெவலும் கிடையாது, ஒலிம்பிக் கோல்டு மெடல். இப்போவும் நீங்கள் வந்து எடுத்து பார்க்கலாம். ருடால்ஃப் வில்மாங்கிற அந்த பெண் வந்து 3 ஒலிம்பிக் 100 மீட்டர் 200 மீட்டர்ஸ் ரிலே, இந்த 3லையும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா பயிற்சியோட அந்த அட்டென்ஷன், அந்த கவனம், ஒரு தன்னம்பிக்கை. அதனால் எல்லாராலும் முடியும். நீங்கள் இங்கே இருக்கிறவங்களே வந்து ஒலிம்பிக்கு ஸ்டாண்டர்டுக்கு உயர முடியும். எல்லாமே பயிற்சி தான். நமக்கு எல்லாருக்குமே கால் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து கால் ஊனம் இருந்தது. காலை திருப்பி வளைச்சி சார் சில பயிற்சிகள்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இமானுவேல் சார் வந்து ஒரு நிறைய பயிற்சிகள் கொடுப்பாங்க. சில நேரங்களில் கடுமையாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பயிற்சிகள் வந்து நீங்கள் வந்து இங்கே மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக இருந்து நீங்கள் பயிற்சி கொடுக்கணும். உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் இப்படி ஆகணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பயிற்சி நீங்கள் கொடுக்கும்போது நிச்சயமாக நீங்களும் ஒலிம்பிக் அளவுக்கு போய் வெற்றி பெற முடியும். அப்போ சாதாரணமான இந்த சின்ன வெற்றிகள் இல்லை, ஒலிம்பிக் அளவுக்கும் இதில் இருக்கிற ஒருத்தர் 2 பேர் கூட இப்போ நீங்கள் எத்தனை பேர்னாலும் போக முடியும். காரணம் என்ன அப்படின்னா
எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ அந்த பெண் வந்து அந்த உங்களை மாதிரி சாதாரணமாக ஸ்கூலில் அவங்க புறக்கணிக்கப்பட்டாலும் அவங்களுடைய பயிற்சி தொடர்ந்து பயிற்சி எடுக்கும்போது அந்த பெண் வந்து தன்னுடைய 20வது வயதில், அதாவது 1960 ஒலிம்பிக் 3 கோல்டு மெடல் வாங்குகிறாங்க. நம்ம நாட்டில் ஒரு கோல்டு மெடல் வாங்கினா அதுக்கு எவ்வளோ பெரிய கொண்டாட்டம்னு பாருங்கள். ஒலிம்பிக்கில் ஒரு கோல்டு மெடல் வாங்கினாலே இந்த நம்ம நாடே வந்து உங்களை கொண்டாடும். ஆனால் 3 கோல்டு மெடல் அமெரிக்க நாட்டுக்காக அந்த பெண் 20வது வயதில் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்களும் வந்து அந்த மாதிரி சாதிக்க முடியும். அதனால் இந்த மாதிரி பயிற்சிகள், விளையாட்டுக்கள், உடற்பயிற்சிகள் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு எளிதாக எடுக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமானது. எப்படி படிப்பு முக்கியமோ அதே போல் இந்த உடற்பயிற்சி முக்கியம். அது ரெண்டும் சேர்ந்து போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆனால் இந்த நேரத்தில் வந்து உங்கள் அனைவரையும் மீண்டும் நான் பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஹென்றி சார் அவர்களும் நிறைய வேலைகள் இருந்திருக்கும். அதுக்கு மத்தியில் வந்து இங்கே வந்து இதில் கலந்து கொண்டதுக்காக அவர்களையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு ஏற்பாடு செய்து எல்லாரையும் அழைத்து இந்த மாதிரி பேச வச்சு உங்களுக்கும் அதுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் செய்து உற்சாகப்படுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய இம்மானுவேல் சார் அவர்களையும் இந்த நேரத்தில் ஈசி ஃபிட்னஸ் இம்மானுவேல் சார் அவர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டவும் புகழவும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.